வணக்கம். அண்ணன் கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவார், நம்ம ஒன்று கேட்டால் நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒன்று சொல்லுவான் பாரு, அது நமக்கு அப்போ புரியாது, நம்ம வீட்டுக்கு போன பிறகும் புரியாது. ஏன்னா அதான் சொல்லுவார், அது அடுத்த கிண்டலாக சொல்லுவார், எம்ஏ எம்ஏ பிலாசபிம்பார். அது மாதிரி நேற்று இந்த நடிகர் நடத்தின பொதுக்குழு 41 பேரை காவு வாங்கின விஜய்ங்கிற ஒரு நடிகர் நடத்தின ஒரு பொதுக்குழுவை பற்றி நம்ம அதுக்குள்ளே போகல. பொதுக்குழு கூட்டுறேன், நான் என்ன இளவு கூட்டினாலும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. அதான் ஒரு பெரிய இளவு கூட்டிகிட்டு தானே வந்திருக்கான். நாம் கவுண்டமணின்னு சொன்ன மாதிரி நாம் ஒன்று கேட்டால் அவன் அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவான்னு சொன்னார்ல, அது மாதிரி நம்ம ஒன்று கேட்குறோம். நம்ம என்ன கேட்டோம், எப்போ அந்த நாமக்கல்லில் முடித்து கிளம்புனீங்கல்ல, எந்த டயத்துக்கு கிளம்புனீங்க? அதுக்கு முன்னாடி 8:45 இங்கே மீட்டிங் வச்சுட்டு 8:45 கிளம்புனீங்க, இதுக்கு பதில் சொல்ல. நாமக்கல்லில் நீ எத்தனை பேர் மயங்கி விழுந்தாங்கன்னு அது லிஸ்ட் இருக்குது. 30-35 பேர் விழுந்திருக்காங்க. ஏன்டா விழுந்தாங்க அதுக்கு பதில் சொல்லலை. அதில் 5 பேரில் ஒருத்தன் சிசியூவில் இருக்கான், அவன் கதை என்னாச்சு அதை சொல்லலை. அங்கேருந்து 50 காரு 200 பைக்கு அதில் அங்கேருந்து விரட்டிட்டு வராங்க. அது ஏன்டா வந்த அப்படின்னு எல்லாம் கேட்குறான், அதுக்கு பதில் சொல்லலை. வர்ற வழியில் 2 வண்டி 2 வீலரு, அதில் 2 பேர் உட்காந்தா மொத்தம் அது நமக்கு தெரிய 4 பேர் சக்கரத்தில் மாட்டினானே. பின்னாடி ஒரு கார் வந்துச்சு, அது மேலே ஏறிச்சா, பஸ் ஏறி அந்த காரும் ஏறிடுச்சு. உன் கட்சி தொண்டன் அந்த 4 பேர் கதை என்னடா ஆச்சு, இருக்கானா செத்தானா, அதுக்கு பதில் இல்லை. நான் சொல்கிறது இப்போ யாருக்கும் இல்லை, விஜய்க்காக தான் சொல்கிறேன், விஜய்கிட்ட தான் நான் சொல்கிறேன். சரி, அப்படியே உள்ளே வர ஒரு டிஎஸ்பி தடுத்தார, போயிடாதீங்கடா இலவாயிருமுடா, போயிடாதீங்கன்னு கெஞ்சிருக்காரு. அதுக்கு என்ன பதில் சொல்கிற? அப்படியே உள்ளே போனால் நாம் மெயினாக கேட்டது ஒன்று, அது எல்லாத்தையும் 9 தொலையும் பொத்திக்கிட்டு இருக்கீங்க. இதே படத்துக்கான ஷூட்டிங்குன்னு நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். 63 கேமரா, இது இந்த பறக்கும்ல மேலே அந்த கேமரா, அப்புறம் ஹை ரெசல்யூஷன் இருக்கிற கேமரா, வண்டியில் 4 மூலையிலையும் கேமரா. இது ஒரு ஷூட்டிங் தாண்டா, ஜனநாயகன் படத்துக்கான ஷூட்டிங் தாண்டான்னு நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன். ஒரு வயலும் வாய் திறக்கலை. நீ திறக்க மாட்ட எனக்கு தெரியும். இந்த சில்லுண்டிகள்லாம் தெரியுதே, அது யாரும் வாயை திறக்கலை. மேடையில் ஒரு அம்மா, நீ மேலே நிற்கிற பஸ்ஸு மேலே ஒரு அம்மா கனத்த உடம்போட, என் பிள்ளைய காணோம், எனக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கல, பஸ்ஸை எடுக்க விட மாட்டேன்னு முன் சக்கரத்தில் ஃப்ரண்ட்டில் இல்லை ரைட்டு வீலில் ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கு. பஸ்ஸை எடுக்க விட மாட்டேன்னு உட்காந்துச்சா இல்லையா? அது உனக்கு தெரியுமா தெரியாதா? என் பிள்ளைய கண்டுபிடிக்கலைன்னா இந்த பஸ்ஸை எடுக்க விட மாட்டேன் நின்றுச்சு உட்காந்துச்சா இல்லையா? அது தெரிஞ்சு அந்த அம்மாவை நகட்ட முடியலன்னு தெரிஞ்சு உன் காதில் இந்த வளர்ந்து கட்டவன் ஒருத்தர் இருக்கான், அவன் உன் காதில் ஊதுனானே, நீ உடனே தம்பிகளா அந்த பாப்பா பேரை சொல்லி தம்பிகளா அதை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொன்னியே பதட்டத்தில். அது உண்மையா இல்லையா? அதுக்கு பதில் சொல்லு. கொஞ்சம் அது நகண்ட உடனே பதறி போய் பஸ்ஸுக்குள்ளே ஓடி போய் துண்டை காணும் துணியை காணும்னு எல்லாம் அவன் பிச்சுக்கிட்டு ஓடினீங்களே. அப்போ ஓடும்போது திருச்சி விமான நிலையத்தில் பத்திரிக்காரன் பூரா 30 சாவு நடந்துச்சியா, ஹலோ விஜய் 30 சாவு நடந்துச்சு என்ன சொல்கிறீங்க
அதுக்கு பதில் சொன்னியா இந்த பொதுக்குழுவில்? இந்த பத்திரிக்காரங்க யாரும் எனக்கு சொல்லலை, நான் கேட்கல, இல்லை எனக்கு அந்த நேரம் செவிடு, எனக்கு காதே செவிடாயிருச்சு, பதில் சொல்லணும்ல ஏதாவது. எதுக்கும் பதில் சொல்லலை. நாங்கள் கேட்டது மெயினாக கேட்ட ஒன்று, அதுதான் மறுபடியும் சொல்கிறோம். ஜனநாயகன் படத்துக்கான ஷூட்டிங்க அது மறுத்துருக்கலாம்ல. இதெல்லாம் விட்டுட்டு காய்கறி, கந்து வட்டி, போனது வந்தது, புரட்சி, வெங்காயம், இதை பற்றி பொதுக்குழுவில் பேசி நான் மற்ற யாருக்கும் நான் வக்காலத்து வாங்கலை. ஆனால் பார்த்துட்ருக்கான் பார், இவங்க எல்லாரும் செத்ததில் பாதி பேர் பச்சை பிள்ளைய தெரியுமா? அதாவது தெரியுமா, 18 பேர் பொம்பளைய, அது தெரியுமா? 41 பேரை கொண்டுட்டு 40வது நாள் வெளியே வந்து, நான் மறந்துட்டேன், அந்த 13 டிசம்பரில் கரூர் தேதி உனக்கு உன் சார்ட்டு படி, அதை ஏன் மாற்றினேன்? ஒரு நான் முதல்வராக போகிறேன், முதல்வர் வேட்பாளருங்கிற சில அடிப்படை கேள்விகள் இருக்குல்ல, இது பூரா அடிப்படையான கேள்வி. கூட்டம் கூடிடுது அப்படின்னா, கூட்டம் எல்லாருக்கும் கூடுதியா, உனக்கு மாத்திரம் இல்லை. இந்த ஒரு பைக் ரைஸ் ஒருத்தன், பைக் வாசன்னு ஒருத்தன், அது இந்த வீல் பண்ண என்னமோ ஒரு சனியை பண்ணுவான் அவன், இந்த வீலை தூக்கிட்டு ஓட்டுறது, எங்கேயோ எங்கேயோ பண்ணான். 20,000 பேர் கூடியிருந்தான் அவனை பார்த்தேன். பிக் பாஸ்ன்னு ஒரு நிகழ்ச்சி போதில், அந்த பிக் பாஸில் ஓவியான்னு ஒரு நடிகை தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அந்த அம்மா அதில் இருந்துச்சு, அதில் வெளியே வந்துச்சு. இது பிக் பாஸ்லேருந்து வெளியே வருது. வெளியே வந்தோடனே ஓஎம்ஆர் அந்த சோழிங்கநல்லூரில் சரவணா ஸ்டோர் ஒன்று திறந்தாங்க. அது இப்போ மூடி கிடக்கிறது வேறு விஷயம். அந்த அம்மா வந்ததுக்கு அந்த அம்மாவுக்கு 1 கோடி ரூபா கொடுத்தாங்க. அப்போ சரவணா ஸ்டோர் 99 லட்சம். யாருக்கு வேணாலும் கூட்டம் வரும். இப்போ சொல்கிறான் ஒருத்தன், இந்த வளர்ந்து கட்டவன் ஒருத்தர் இருக்கான், அவன் சொல்கிறான், நாமக்கல்லில் ஒரு காலேஜ் அப்படி கிராஸ் பண்ணாராம் இவங்க நொன்னை. கிராஸ் பண்ணால் 5000 பேர் வந்தாங்க. 5000 பேர், அதில் பெரும்பாலானவர் பெண்களும். 5000 பேர் ரோட்டில், ஒரே இடத்துல 5000 பேர் நின்னாங்களா? கேட்குறவன் கேனேன்னா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுவீங்க. அப்போ அது பெருமையாக சொல்கிறான். அது பெருமையாக எங்கள் ஆளுக்கு கூட்டம். டேய், கணக்கு எடுத்தால் எல்லாரும் கூட்டம் வருது. மூதேவி, அதாவது கூட்டத்தை வச்சு முதலமைச்சர் ஆயிட முடியாது. நான் கேட்குறேன், நான் இப்போ ஆரம்பத்தில் கேட்டேன் அந்த கேள்விக்கு எல்லாத்துக்கும் நீ தைரியம்னா பதில் சொல்லு, தைரியமானம்னா பதில் சொல்லு. நான் நீ என்ன சொல்ல போகிறேன்னு நான் பார்க்குறேன். அதான் கேட்குறேன், பஸ்ஸில் அடிபட்டு கிடக்காண்டா, அவன் என்ன ஆனான்னு உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? முதல்ல நானும் காலுன்னு கத்துறேன். இந்த அரசாங்கமும் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்க. அரசாங்கமும் சொல்ல. அதை விட இடத்துக்கு அது வேற எல்லாம் வருது. அவங்க எல்லாத்தையும் இடம் நான் கேட்ட இடத்த கொடுக்கல. போலீஸ் தான் கேட்குதே, நீ அந்த மண்டபம் கேட்டதுக்கு ஏதாவது நீங்கள் ஆதாரம் வச்சுருக்கியான்னு கேட்குது. ஒன்றும் இல்லை. சரி, முதல்ல இந்த சாவு நடந்த இடம் இருக்கு இல்லையா, இதுக்கு பதிலாக நீங்கள் கேட்ட இடத்துக்கு என்னைக்கு கேட்ட அப்படிங்க 25ஆம் தேதின்னு சொல்லிட்டாங்க. எந்தெந்த இடத்த கேட்ட அப்படிங்கிறதுக்கும் அவங்க விளக்கம் கொடுத்துட்டான். நீங்கள் அந்த ரவுண்டானா முக்க சொல்கிறாங்க.
ரவுண்டானா முக்கு, ரவுண்டானா முக்கு முக்கு முக்குன்னு முக்கிட்டு அலையலாம். நாங்கள் அதை கேட்டோம். ரவுண்டானா முக்கை மொத்தம் கொடுத்துருந்தேன். இந்நேரம் திகாஜியில் மொத்த வேறு இருந்திருப்பீங்க. அது தெரியுமா உங்களுக்கு? இப்பயும் சொல்கிறேன், எனக்கு முதல்வர் மேலே வருத்தம் தான். முதல்வர் மேலே ரொம்ப கரிசனம். அன்னைக்கே 2-3 பேரையும் சட்டையை பிடிச்சி உள்ளே வச்சுருந்தா இன்றைக்கி பேசியிருக்க மாட்டீங்க. இன்றைக்கி வாய்க்கிலேயே பேசுகிறீங்கள, தொட்டுப்பார். கல்லூரி மாணவர்கள் எல்லாம் குதிச்சு எழுந்துருவாங்க. பூரா வேலை வெட்டி இல்லாமல் தர்றாங்க. பூரா சார் சொன்னோடனே அப்படியே லெஃப்ட் ரைட் போட்டு வந்துடுவாங்க. அவங்க எல்லாமே அறிவோடு இருக்கான். எல்லாருக்கும் தெரியும். அடா 41 பேரை கொன்னுட்டு நீ இங்கே வா, நான் இலவு கேட்குறேன், இங்கே வா இலவு கேட்குறேன். உலகமே சிரிக்குது, காரி துப்புது. அதுக்கு வேறு கூட்டம் கூடுதே உங்ககிட்ட. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தம். உன் கூட இப்போ கூடிகிட்டு இருக்கிறவங்க வீட்டில் ஒரு வீட்டில் இந்த மாதிரி இலவு விழுந்து அந்த இலவு விழுறதுக்கு நீ அவங்கள கூப்பிட்டு என் வீட்டுக்கு வான்னு உன் தலைவன் சொன்னால் அப்போ தெரியண்டா உங்களுக்கு, இங்கே வந்துரு அப்படின்னு சொன்னால் அப்போ தெரியும். என்னது நம்ம ஏதோ வேறு கிரகத்துலேருந்து வந்தவன்ட்டு இருக்க முடியா அப்படின்னு நினச்சி ஓடிடுவாங்க. அந்த நான் முதல்ல சொன்னல, இந்த ரவுண்டானா உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் எல்லாம் திகாருக்கு போயிருவீங்கன்னு சொன்னோம் பார்த்தியா? ஏன் அப்படின்னா, அங்கே நல்லா அந்த படத்தை பாருங்கள். 3 பேர் சிலை இருக்கும். இப்போ வந்து அதிமுகவை பொறுத்தளவில் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா 3 பேருடைய சிலையை இப்போ ஒன்றா வைக்கிற அந்த எல்லா இடத்துலையும் வைக்கிறாங்க. அது அந்த காணலில் இருக்கும். இந்த பக்கம் பெட்ரோல் பங்க், இங்கே கடற்கரை பாலம். கொஞ்சம் யோசிச்சுப்பார். அது 4 ரோடு வர்றது. போலீஸ் வந்து அதை கொடுத்துருந்தா என்ன இந்த 3 சிலையும் உடைச்சிருப்பாங்களா இல்லையா? ஆளுங்க என்ன கழுத்து மேலே, ஜெயலலிதா கழுத்து மேலேயும் கை மேலேயும் ஏறி நின்றுருப்பாங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் தலையிலையும் தொப்பி மேலேயும் 4 பேர் உட்காந்துருப்பாங்க. அண்ணா கை நீட்டிகிட்டு இருப்பார், அவர் கையை ஏறி நின்று உடைச்சிருப்பாங்க. ஜெயலலிதா கழுத்து மேலே ஏறி அது கழுத்தை பிச்சிருப்பாங்க. எம்ஜிஆர் தொப்பியை கழட்டியிருப்பாங்க. இது இன்னும் வேறு எவ்வளோ பெரிய கலைபெற வரும் என்ன? இது பூரா இது இந்த பக்கமா அந்த பக்கமோ பெட்ரோல் பங்கு. சின்ன தீக்குச்சி போகும். எதை எங்கே பொறுத்துறேன்னு தெரியாமல் பீடியை பொறுத்துறேன்னா அவன் பெட்ரோலை பொறுத்திட்டான்னா இந்நேரம் நீங்கள் எல்லோரும் திகார். ஓடி இருக்கவே வாய்ப்பு இல்லை. ஓடி இருக்க முடியாது, ஒளிஞ்சிருக்கவும் முடியாது. 40 நாள் கழித்து வந்து என்னடா மப்பு, 40 நாள் 41 பேர் செத்து 40 நாள் கழித்து, அதாவது இன்னமும் வெக்கமாக தான் இருக்குது. இவ்வளவு அட்டூழியம் பண்ணிட்டு, அலிசாட்டியம் பண்ணிட்டு, செத்து போன வீட்டுக்காரங்களாம் வீட்டில் கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு பிறகு 1000 சச்சரவை இழுத்து விட்டுட்டு, ஏன்னா செத்தவர் ஒருத்தர் அவருக்கு ஆகாதவரை கூட்டு வந்து கணக்கு காமிச்சு அவங்க காலில் விழுந்ததாக ஒரு கணக்கு. அதில் வேற ஒத்த படம் போடுங்கடான்னு நான் அன்னையிலேருந்து சொல்கிறேன். என்ன ஒத்த படம் போட உங்களுக்கு வக்கு இருக்கா? நீ ரூமில் உட்காந்துருக்க, அவங்க வந்து ஓன்ட்ட பார்த்துட்டு போகிறான். படம் போடு. அது போட மாட்டீங்க. இப்போ இந்த இதில் போட்டுக்கலாம்ல, பொதுக்குழுவில் இப்படி ஒரு கேள்வி இருக்குது. காலில் விழுந்தது எல்லாரும் ஐயம் கொண்டு பேசி கொண்டிருக்கிறார்கள். இதோ எங்கள் தலைவர் காலில் விழுந்தது அப்படின்னு ஒரு படத்தை போடு. காலில் விழ மாட்டான், எனக்கு தெரியும். பொய்யா. ஆனால் கடைசி வரைக்கும் 41 பேருக்கு காரணமாக நாங்கள் இருந்தோம். ஏதோ ஒரு மூலையில் ஒரு காரணம் ஆயிட்டோம். அதுக்காக நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்குறேன்னு ஒரு வார்த்தை ஒரு இடத்துல சொல்ல. நெஞ்செழுத்தம், பணத்திமிரு,
இப்போ அந்த ரவுண்டானா ஏன் கொடுக்கலன்னு தெரியுதா? ஏன்னா அந்த பாலம், அதுக்கடுத்து பாலம் போனால் பாலத்தில் பூரா தொங்கிட்டு இருப்பாங்க பயவுள்ள எல்லாம் அப்படியே. அப்போ கணக்கு போட்டால் 41லாம் ஒன்றும் இல்லை. இதுக்கு வாய்ஸ் சவுடால் வேற என்ன, மீசை வச்சுருக்கிறவெல்லாம், மீசை வச்சுருக்கிற ஒரு ஆள் எங்களை பேசுகிறான், டேய் அப்படித்தான் பேசுவேன், பேசத்தான் செய்வேன். மக்கள்கிட்ட நீ பதில் சொல்லணும். மக்கள் சாதாரணமாக இல்லை. அவன் வந்து இந்த நடிக்க வரவன் வெள்ளந்தியாக பார்க்குறான். நடிக்க வரவனை அவனை வந்து அவனை தப்பான வழிக்கு கொண்டு போய் உன்னுடைய படம், ஓம் படம் கூட்டம் காமிக்கணும், ஓம் படத்தில் ஒரு கிளைமேக்ஸை கொண்டு வந்து பிரம்மாண்டமாக பண்ணணுங்கிற ஒரே காரணத்தில் மொத்த வரையும் சந்திக்கு இழுத்து பாவப்பட்ட பிள்ளைய, பாவப்பட்ட பொம்பளைய, பாவப்பட்ட பொம்பளையோடைய பிள்ளைய அது இதுன்னு கைப்பிள்ளையில் வச்சு நின்று அவங்க தாலி அறுத்து சொல்கிறான். ஒரு இடத்துல அந்த வளர்ந்து கட்டவன் செந்தில் பாலாஜின்னு ஒரு ரவுடியான், டேய் இருங்கடா 6 மாதம் பொறுத்துக்குங்கடா, நாங்கள் வருவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க சொல்கிறாங்க 6 மாதம்னா இப்போ அவன் தேர்தலில் தான் சொல்கிறான் 2026. அந்த 26ல் இவங்க வந்த உடனே செந்தில் பாலாஜி ரவுடியா கொஞ்சம் இருங்கடா நாங்கள் 6 மாதத்தில் வருவோன்னா என்ன அர்த்தம்? நாங்கள் வந்து ரவுடித்தனம் பண்ணுவோம். எப்படி எவ்வளோ பெரிய திட்டம் பாரு. பொதுக்குழுவில் மக்களுக்கான திட்டம், பெரிய மாபெரும் திட்டம், மாபெரும் கொள்கை. 6 மாதத்தில் நாங்கள் ரவுடி ஆகும். இதே செந்தில் பாலாஜி மாதிரி நாங்கள் எல்லா வேலையும் செய்வோம். சூப்பரா, சூப்பர் சூப்பர் திட்டம். செருப்பால் அடிக்க போகிறாங்க. இன்னும் மக்களை போய் பார்க்கல மூதேவி. 4 செவத்துக்குள்ளே இன்னமும் அதுக்குள்ளே நீங்கள் கூப்பிட்டு இதில் திட்டமாக முதலமைச்சர் ஆக போகிறாரு, முதலமைச்சர் கேண்டிடேட்டு அப்படிமாங்களா? அது மாதிரி இப்போ நீ பொதுக்குழு அவசரமாக கூட்டினதுக்கு காரணம் இருக்குது தெரியுமா? நிறைய பேர் அது ஏதோ சார் வெளியே வந்துட்டார்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு விளவும் கிடையாது. இப்போ இந்த இன்சிடெண்ட்டுக்கு பிறகு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, பிஜேபியோட தாவேக்கா பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு. அதிமுக அது முந்திரி கொட்டை மாதிரி 2 கோடியை ஆட்டிச்சு அவங்க கூட்டத்தில். அதுக்கப்புறம் சட்டமன்றத்துலேயும் வக்காலத்து வாங்குச்சு, நாங்கள்லாம் ஒன்றா இருக்கோம் அப்படின்னுச்சு. இப்போ என்ன கணக்குனா, ஏன்னா இவங்க முதலாளி ஒருத்தர் டெல்லியில் இருக்கார், பிஜேபி ஆர்எஸ்எஸ் தானே, அவங்க சொல்லப்படி தானே இவங்க கேட்குறாங்க. அவன் என்ன பண்ணா, டேய் நாம் என்ன திட்டம் போட்டோம், இனி என்ன செஞ்சுட்டு வச்சுருக்க? அதாவது சிறுபான்மையர் ஓட்டுக்காக தான் உன்னை நான் இறக்கணும். சிறுபான்மையர் ஓட்டு இருக்குல்ல, இஸ்லாமிய ஓட்டு, கிறிஸ்தவர் ஓட்டு, அதை நீ தனியாக வாங்கிட்டு வர்றதுக்காக தான் உனக்கு நான் ப்ராஜெக்டே கொடுத்தது. அதை கெடுத்தொழிஞ்சி உட்காந்துருக்கடா மூதேவி. இப்போ நீ வந்து பிஜேபியோட இருக்குங்கிறது பரவலாக பேச ஆரம்பிச்சிட்டான், அதிமுகவோட இருக்குன்னு பரவலாக பேச ஆரம்பிச்சிட்டான். அதிமுகவோட கூட்டணினாலே அதிமுக பிஜேபியோட இருக்குது. அப்போது சிறுபான்மையர் ஓட்டு எப்படி வரும்? போ முதல்ல வந்து இது இல்லைன்னு சொல்லிட்டு வா. அதுக்கு தான் இது அந்த பொதுக்குழு. அதாவது நான் யார் கூடயும் கூட்டணி இல்லை, தனிச்சிருப்பேன், நான் தான் சிஎம் கேண்டிடேட், எங்கள் 2 பேருக்கு தான் சண்டை, எங்கள் 2 பேருக்கு தான் போட்டி. அதுக்கு தான் அவங்க முதலாளி சொன்னதுக்காக தான் இந்த பொதுக்குழு, இந்த சிஎம் கேண்டிடேட்டு ஒத்தைக்கு ஒத்த டிஎம்கே டிவிகே அப்படிங்கிறது. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கழுத்து வெளுத்தா காக்கா கரடராகுமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. இன்னொன்று இருக்குது அது, ஏன்னா அந்த பழமொழி தோதா இருக்கிறதுனால சொல்கிறேன். ஐயரைக்கு எதுக்குடா விலாங்கு மீன் சேட்டர்னாங்க. அது மாதிரி
நான் முதல்ல சொன்னதை இப்போ கேட்குறேன். தேதியை மாற்றினது என்ன வென்றுக்கு மாட்டினேன்? ஏன்டா லேட்டாக வந்த? ஏன்டா 200 வண்டியோடு வந்த? ஏன்டா பஸ்ஸில் விழுந்தாங்கிற உன்னை சேர்ந்து உன்னை உயிராக நினச்சிட்டு விழுந்தானே, அவனை ஏன்டா காப்பாற்றலை? ஏன்டா தண்ணி கொடுக்கல? ஏன்டா டாய்லெட் ஒன்றுக்கு போகிறதுக்கு ஒரு இடம் இல்லை? டிஎஸ்பி உன்னைய உள்ளே போகாத, வேணாம், போனால் அங்கே கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, வேறு ஏதாவது எசகு ஆயிரும், போயிடாத அப்படின்னு சொன்னாரா இல்லையா? சரி, அந்த அந்த இடம் போன பிறகு உனக்கு நல்லாவே தெரியும், சுற்றி மயங்கி விழுகிறாங்க. அதில் முக்கியமாக ஒரு அம்மா, நீ நிற்கிற அந்த கேரவன் பஸ்ஸு கீழே ரைட்டில் இருக்கிற முன் சக்கரத்தில் தரையில் உட்காந்து என் பிள்ளைய காணோம், கண்டுபிடிச்சி கொடுக்கலாம், பஸ் எடுக்க விட மாட்டேன்னு உட்காந்தது உண்மையா இல்லையா? அந்த பொம்பளைய, அந்த அம்மாவை நீ நகட்ட முடியாமல், உங்கள் பீம் இருக்கானா, நீங்கள் ஒரு 1000 பேர் வச்சுருப்பே, அவங்களால அதை அப்புறப்படுத்த முடியாமல் காதில் புசு புசும்பாங்களே, ஏதோ குசு குசுன்னு சொல்லுவான், அப்பா அப்படின்ட்டு, தம்பிகளா அந்த பாப்பாவை கண்டுபிடிச்சி கொடுங்க தம்பிகளா அப்படின்ல, அப்படி ஒன்று நடந்துச்சா இல்லையா? கீழே உட்காந்தது நான் சொல்கிறேன். சரி, தெரிஞ்சு போச்சு, கவுண்டிங் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு, சாவு ஆகுது, நீ தான் உன் வயலை சொல்கிற, ஆம்புலன்ஸை கொண்டு ஆம்புலன்ஸை வரவிடுங்க அப்படின்னு சொல்கிற. அதுக்கப்புறம் விவரம் தெரிஞ்ச உடனே தலை தெறிக்க ஓடினேன். தலை தெறிக்க ஏன் ஓடினேன்? திருச்சி விமான நிலையத்தில் 30 பேர் செத்துட்டாங்க, என்ன பதில் சொல்கிறீங்க விஜய் அப்படின்னு சொன்னாங்கல்ல நம்ம சகோதரர்கள் பத்திரிக்காரங்க. காது கேட்டுச்சா இல்லையா? காதில் கேட்டுச்சா இல்லையா? காதில் கேட்டுச்சா இல்லையா? காதில் கேட்டுச்சா இல்லையா? அதோட வீட்டுக்கு வந்தவன் 40வது நாள் வெளியே வந்திருக்கேன். இடையில இன்னொரு கேள்வி, 41 குடும்பத்தையும் கூட்டு இலவு கேட்டியல, ஒரு அம்மா மாத்திரம் தூக்கி 20 லட்சம் மூஞ்சில எரிஞ்சிச்சா? எரிஞ்சிச்சா? எரிஞ்சிச்சா இல்லையா? அந்த அம்மாவுக்கு என்ன பதில் சொன்னேன்? பொதுக்குள்ள சொல்லியிருக்கணும்ல, சொல்லலை. அந்த நாமக்கல்ல ஒரு 5 பேர் ஆஸ்பத்திரி, அதில் ஒருத்தன் சீரியஸாக சிசியில் இருந்தானே, அந்த பையன் பொழைச்சானா என்னானா? அதுக்கு பதில் சொல்லணும். அடுத்து இந்த 20 ஓவா எல்லாருக்கும் கொடுத்தியா? 20 ஓவா, லட்சம் ஓவா. இப்போ ஆரம்பத்தில் விக்கிரவாண்டியில் அடிபட்டாங்கல்ல, அடிபட்டு செத்து போனாலும் ஒரு 6 பேர், அவங்களுக்கு கொடுத்தியா இல்லையா? குடிப்பியா இல்லையா? மதுரையில் 2 பேர் செத்தான், குடிப்பியா இல்லையா? 442 பேர் மயங்கி விழுந்தாங்க, அவங்க இல்லை எத்தனை பேர் உடம்பு சரியில்லாமல் இருக்கான், எத்தனை பேர் நல்லா போனான்? அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா அவர்கிட்ட? அந்த திருச்சியில் இந்த மாதிரி ஒன்றால் மயக்கம் போட்டு விழுந்து உடம்பு சரியில்லாமல் போய் அவங்க அதாவது எங்களெல்லாம் கவனிக்கலையா, நாங்கள்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையான்னு போஸ்ட் ஓட்டினாங்களே, அது ஏதாவது உன் கண்ணுக்கு பட்டுச்சா? அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிற? இத்தனையும் கேள்வி, இத்தனைக்கும் பதில் இல்லை. ஆனால் காய்கறி வியாபாரம், முறுக்கு வியாபாரம், சீடை வியாபாரம், எலும்பு வியாபாரம்னு தேவையில்லாத அத்தனை வியாபாரத்தை பற்றியும் பேசிட்டு நீ பாட்டுக்கு பொதுக்குழுவில் பொழந்து கட்டிட்டாரு அப்படின்னாங்க. நீ நாங்கள் கேட்ட இத்தனை கேள்விகளும் நீ பதில் சொல்லலைன்னா இந்த மீசை கேட்டுக்கிட்டே இருக்கும். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.